விலக்கி கொண்டு வந்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வை கண்டு வெட்கப்படுதல் என்றால் என்ன என்று கேட்டபோது நபி சொன்னார்கள், தலையையும் தலையை சுற்றியுள்ளதையும் பேண வேண்டும். தலையை சுற்றியுள்ளதுல முதலாவது என்னங்க, இந்த கண்ணை பேணணும். இரண்டாவது என்ன, நம்முடைய செவியை பேணணும். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 3 விஷயத்தை பத்தி நாளைக்கு கடுமையான கேள்வி இருக்குங்கிறான். 3 விஷயத்தை பத்தி. இன்ன ஸம்அ, நாளைக்கு இந்த காதால எதை கேட்டோம், வல் பஸர, கண்ணால எதை பார்த்தோம், வல் ஃபுஆத, இதயத்தால் எதையெல்லாம் சிந்திச்சோம், குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, இவை அனைத்தை பற்றியும் அல்லாஹ்ட்ட கேள்வி இருக்குது. கண்ணால பார்த்தது, காதால கேட்டது, இதயத்தால் சிந்தித்தது, இவை அனைத்தையும் மறுமையிலே விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறான். இந்த செவியை பாதுகாக்கணும். நாம இந்த காதுகள்ல எவ்வளவு தவறான விஷயங்களை இன்னைக்கு நாம கேட்கிறோம். நம்ம வைத்திருக்கக்கூடிய செல்போன்கள்ல நல்ல விஷயங்களை வச்சிருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, அழகான பயான்கள், கிராத்துகள் இப்படி வச்சிருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பெரும்பாலானவர்கள் வார்த்தையில சொல்ல முடியாத மோசமான சினிமா பாடல்கள், அர்த்தமற்ற விஷயங்கள், இதை கேட்கறதுல தான் நம்மில் பலருடைய நேரம் போகுது. இந்த செவிகளால எதையெல்லாம் கேட்க கூடாதோ அதை கேட்கிறோம். இது நம்மள்கிட்ட வெட்க உணர்வு இல்லாததை காட்டுது. அல்லாஹ் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற உணர்வு யாருக்கு இருக்குமோ அவர்கள் இந்த விஷயத்தை கேட்க மாட்டார்கள். அதைத்தான் நபியும் சொன்னாங்க, அந்த வெக்கங்கிறது கண்ணை பாதுகாக்கிறது, நம்முடைய காதுகளை பாதுகாக்கிறது. தலையை சுத்தி இருக்கிற உறுப்புகள்ல 3வது உறுப்பு என்ன, நாவு. இந்த நாவை பாதுகாக்கிறது, தகாத விஷயங்களை பேசுவதிலிருந்து, மோசமான வார்த்தைகளை பேசுவதிலிருந்து நாவை பாதுகாக்கிறது. இன்னைக்கு இந்த பிக் பாஸ் மாதிரி நிகழ்ச்சிகளால இந்த 3மே அடிபட்டு போயிடுது. 3 விஷயங்களும் அடிபட்டு போயிடுது. ஒன்னு என்ன, அதுல நம்முடைய பார்வை பேணுதல் போயிடுது. 2வது என்ன, ஆபாசமான அருவருக்கத்தக்க வார்த்தைகள், அதுல இடம்பெறக்கூடிய வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம். 3வது என்ன, அந்த மாதிரியான கன்றாவிகளை, மோசமான விஷயங்களை பார்த்து பார்த்து நாமும் அந்த வார்த்தைகளை சகஜமா பேச ஆரம்பிச்சோம். முஸ்லிம் பெண்கள் அவங்க பேசுவதுல கூட கவனமாக இருக்கணும். குர்ஆன் பெண்கள் எப்படி பேசணும் அதை கூட கற்றுத்தருகிறது. பெண்கள் குலைந்து பேசக்கூடாது, பெண்கள் நளினமாக பேசக்கூடாது என்றெல்லாம் குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆனா இந்த மாதிரியான கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளை நம்முடைய தாய்மார்கள் பார்த்து நாகரிகங்கிற பேர்ல, ஸ்டைலுங்கிற பேர்ல முஸ்லிம் பெண்கள் எப்படியெல்லாம் பேசக்கூடாதோ அதையெல்லாம் பேசுவதற்கு இந்த நிகழ்ச்சிகள் கற்றுக் கொடுப்பதையும் பார்க்கிறோம். அப்படியானால் ரப்பு ஒருவன் இருக்கிறான் என்பதை மறந்து அவனிடம் எப்படி வெட்கப்பட வேண்டுமோ அந்த உணர்வை முற்றிலுமாக நாம் இழந்து விட்டதைத்தான் காட்டுகிறது. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வை கண்டு வெட்கப்படுதல் என்றால் என்ன, தலையையும் தலையை சுற்றி உள்ள உறுப்புகளையும் பாதுகாக்க வேண்டும். அதே போல வல் பத்ன வமா ஹவா, வயிறையும் வயிற்றை சுற்றி உள்ள உறுப்புகளையும் பாதுகாக்க வேண்டும். வயிற்றை பாதுகாக்கணும். எதிலிருந்து, ஹராமான உணவுகள் செல்வதிலிருந்து, ஹராமான குடிபானங்கள் செல்வதிலிருந்து. மனிதன் நிரப்புகிற பாத்திரங்கள்ல ஆக கெட்டது எது, இந்த வயிறு தான். மனிதன் நிரப்பக்கூடிய பாத்திரங்கள்ல ரொம்ப ரொம்ப கெட்ட பாத்திரம் இந்த வயிறு தான். அப்ப ஹராமான காசு, ஹராமான வருமானம், இதிலிருந்து இந்த வயிறை பாதுகாக்கிறவன் அல்லாஹ்வை பார்த்து வெட்கப்படுறான். எல்லாம் நான் ஒரு ஹராம சாப்பிடக்கூடாது, ஒரு ஹராம நான் குடிச்சிடக்கூடாது, இந்த பயம் யாருக்கு இருக்குதோ அவர் அல்லாஹ்வை கண்டு வெட்கப்படுறாருன்னு அர்த்தம். நான் ஒரு ஹராம சாப்பிட்டுட்டேன், ஒரு ஹராமானதை நான் குடிச்சிட்டேன்னு சொன்னா அல்லாஹ்ட்ட இருந்து வெட்கப்படல. தாய்மார்கள் யோசிக்க வேண்டும், தங்களுடைய கணவன்மார் வீட்டுக்கு கொண்டு வருவது ஹலாலா ஹராமா என்பதை சிந்திக்கிறது இல்லை. வயிறையும் வயிற்றை சுற்றி உள்ளதையும் பேணணும் பெருமானார் சொன்னாங்க. வயிறை சுற்றி உள்ளது என்றால் என்ன, மனிதனுடைய மறை உறுப்புகள், அதை பேண வேண்டும். மானக்கேடான விஷயங்களிலிருந்து, அருவருக்கத்தக்க விஷயங்களிலிருந்து அதை பேண வேண்டும். விரிவாக சொல்ல முடியாது. இன்றைய நம்முடைய சகோதரிகள் கலாச்சாரம் என்கிற பெயரில் மிக மோசமான நிலைக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. பல ஊர்களுடைய நிலை என்னன்னு சொன்னா, சமீப காலங்களில் அதிகமாக மாற்றார்களோடு நம்முடைய சகோதரிகள் செல்லக்கூடிய ஒரு அவல நிலையும் கூட பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் யாரு, இந்த பெற்றோர்களுடைய வளர்ப்பு, இந்த பெற்றோர்களுடைய கண்காணிப்பில்லாமை, இந்த பெற்றோர்களுடைய அலட்சிய போக்கு, அதனுடைய விளைவாகத்தான் மாற்றார்களோடு செல்லக்கூடிய மோசமான நிலையும் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம நாட்டில் இந்து அமைப்புகள்
முஸ்லிம் பெண்களை வழிகெடுப்பதற்காக பலவிதமான சூழ்ச்சிகளையும் தந்திரங்களையும் கையாள்றாங்க. எப்படி ஒரு முஸ்லிமான பெண்ணிடத்துல தொடர்பு கொள்ளணும், அவங்களை எப்படி பேசணும், தன்னுடைய சூழ்ச்சி வலைக்குள்ள அவங்களை எப்படி கொண்டு வரணும், இதற்காக அவங்களுக்கு தனி கேம்ப் போட்டு அவங்களுக்கு முகாம் தனியா நடத்தி அவங்களுக்கு பயிற்சி தரப்படுது. ஒரு முஸ்லிமான பெண்ணை எப்படி வழிகெடுக்கிறது, அப்படி வழிகெடுத்தா அவனுக்கு என்னென்ன பரிசுகள் உண்டு அதையெல்லாம் இன்னைக்கு அவங்களுக்கு போதிக்கப்படுது. ஒரு முஸ்லிமான பெண்ணுடைய மனதை எப்படியாவது வசப்படுத்தி அவளை வழிகெடுத்து அவளை நடு ரோட்டில் விட்டுறணும் அல்லது அவளை கொலை செஞ்சிடணும். இந்த தாய்மார்கள் சகோதரிகள் இத்தனை விஷயங்களையும் தெரிந்த பிறகும் கூட வழிகட்டு போகக்கூடிய பல சம்பவங்களையும் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெக்கம் என்று சொன்னால் வயிறையும் வயிறை சுற்றி உள்ள உறுப்புகளையும் பேண வேண்டும். இதை பேண தவறணும்னு சொன்னா பூமியில குழப்பங்கள் தான் வரும். எந்த சமுதாயத்தில் மானக்கேடான விஷயங்கள் அதிகமா நடக்கிறதோ அந்த சமுதாயத்தில் குழப்பங்கள் வரும், அந்த சமுதாயத்தில் பூகம்பங்கள் வரும், அந்த சமுதாயத்தில் கொடிய வியாதிகளும் வரும். பார்க்கிற இன்னைக்கு காய்ச்சலுங்கிற பேர்ல மோசமான வியாதிகள், டெங்கு காய்ச்சல், பல பேர் இளம் வயதிலே மூத்தாகக்கூடிய மோசமான நிலை, கேன்சர் போன்ற வியாதிகள் மிக சர்வ சாதாரணமாக இருக்கிறது. என்ன காரணம்? என்ன செய்யக்கூடிய தவறுகள். இங்க இன்னொன்றை தவறா புரிஞ்சிடக்கூடாது. இந்த பாவத்தை செய்யறவங்களுக்கு தான் இந்த நோய் வருதுன்னு விளங்கிடக்கூடாது. பாவம் செய்யறதுனால நல்லவர்களுக்கே கூட அந்த நோய் வரும். இது அல்லாஹ் இந்த உலகத்தில் வச்சிருக்கிற நியதி. மக்கள் செய்யக்கூடிய பாவங்களால பாவமே செய்யாத மக்களுக்கும் கூட அல்லாஹ் நோயை கொடுக்கிறான். அது எதுக்காகன்னு சொன்னா நீங்க இந்த பாவத்தை செய்யக்கூடாது என்று தடுத்திருக்க வேண்டும். அப்ப இந்த மாதிரியான பாவங்களால தான் இன்னைக்கு கொடிய வியாதிகளால பாதிக்கப்படுறோம். அருமை தாய்மார்களே, உங்களிடம் இருக்க வேண்டிய மிகச்சிறந்த குணம் என்ன? வெக்க சுபாவம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன லிகுல்லி தீனின் ஹுலுகன், ஒவ்வொரு மார்க்கத்திற்கும் ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு சிறப்பு குணம் ஒன்று உண்டு. வஹுலுகுல் இஸ்லாமி அல் ஹயா, இந்த தீனுல் இஸ்லாம் இருக்கிறது, இந்த மார்க்கத்தினுடைய சிறப்பு குணம் என்னன்னு சொன்னா வெக்கப்படுவது. வெக்கம்தான் இந்த மார்க்கத்தினுடைய சிறப்பு குணமாக இருக்கிறது என்பதாக சொன்னான். இன்னைக்கு நாம ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பாவங்கள் செய்யறோம், ஆனா நாம வெக்கப்படுறது கிடையாது. ஹதீஸ்ல வருது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க சொர்க்கத்துல அல்லாஹ்வை பார்க்காம வெக்கப்பட்டு ஓடுனாங்க. அல்லாஹ் தஆலா கேட்டானா, என்ன ஆதமே ஏன் வெக்கப்பட்டு ஓடுறீங்கன்னு சொல்லி. அதுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், நீ தடுத்த இந்த கனியை நான் சாப்பிட்டுட்டேன், நீ தடுத்த இந்த கனியை நான் புசிச்சிட்டேன், நான் எப்படி உன்னை பார்க்கிறது, எனக்கு உன்னை பார்ப்பதற்கு வெக்கமாக இருக்கிறது என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக பார்க்கிறோம். நபிமார்கள் பாவமே செய்யாதவர்கள், அவர்கள் ஒரு சிறு தவறு நடந்தால் கூட அல்லாஹ்விடத்தில் வெக்கப்பட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். மலக்குமார்கள் பாவமே செய்யாதவங்க, அவங்க காலம் பூரா நன்மை தான் செய்வாங்க, பாவ உணர்ச்சி அவங்களுக்கு கிடையாது. அந்த மலக்குமார்கள் நாளை மறுமை நாள்ல அல்லாஹ்ட்ட என்ன சொல்லுவாங்க? வெக்கத்தோடு சொல்லுவாங்க, யா அல்லாஹ், உன்னை எப்படி வணங்க வேண்டுமோ அப்படி நாங்கள் வணங்கவில்லை. அவங்க வெக்கப்பட்டு கொண்டு அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்களாம், மா அபதுனாக ஹக்க இபாதத்திக்க, யா அல்லாஹ், உன்னை எப்படி வணங்கணுமோ அப்படி நாங்கள் வணங்கவில்லை என்று நல்லோர்கள் எல்லாம் சொல்லுகிறார் என்று சொன்னால், இன்னைக்கு நம்முடைய பாவங்களை எண்ணி பார்க்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மூமின் இருக்கிறானே, ஒரு நல்ல மூமின் ஒரு சின்ன பாவத்தை செஞ்சிட்டா கூட ஒரு பெரிய மலையை போல நினைப்பானா. ஒரு சின்ன பாவம் செஞ்சிட்டா கூட ஆஹா, நம்ம ஒரு பெரிய மலை போன்ற குற்றத்தை செஞ்சிட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு முனாஃபிக் இருக்கிறானே, நயவஞ்சகன், ஒரு பெரிய பாவத்தை செஞ்சா கூட அவன் எப்படி நினைப்பான்னு சொன்னா ஒரு கொசுவை தட்டி விடுற மாதிரி தட்டி விட்டுருவான். இது என்ன பெரிய விஷயம்? இன்னைக்கு நம்முடைய நிலை அப்படிதான். பெரிய பெரிய பாவங்களை செய்யறோம், ஹராமான விஷயங்களை பார்க்கிறோம், ஹராமான விஷயங்களை கேட்கிறோம், ஹராமான விஷயங்களை பேசுறோம். ஆனா நமக்கு இந்த பாவங்கள் ஒரு பொருட்டாக தெரியல. பெருமானார் சொன்ன மாதிரி ஒரு நயவஞ்சகன் பெரிய பாவத்தை கூட ஒரு ஈய போல கொசுவு போல விரட்டிடுவான்னு சொன்னாங்க. அப்படிதான் இன்னைக்கு நம்முடைய நிலைகளும் இருக்கிறது. எனவே அருமை தாய்மார்களே, நாம இன்னைக்கு இவ்வளவு சோதனைகளை, இவ்வளவு நெருக்கடிகளை நாம சந்திக்கிறோம்னு சொன்னா, நாம அல்லாஹுடைய விஷயத்தில் வெக்கப்படாம நடக்கிற இது போன்ற தவறுகளின் காரணமாகத்தான் இந்த ஒரு மோசமான ஒரு நிலைக்கு நாம தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த இடத்துல நாம் ஒன்றை நினைவு கூற வேண்டும். இன்னைக்கு துணிச்சலாக நாம இவ்வளவு பாவங்கள் செய்யறோம். நாளை மறுமை நாள்ல
நாம செய்த இந்த தவறுகள், இந்த பாவங்களை அல்லாஹ் 3 வகையில நமக்கு முன்னால நிரூபிப்பான். ஒரு கோர்ட்ல நீதிமன்றத்துல ஒரு மனுஷன் குற்றவாளின்னு சொன்னா அந்த குற்றத்தை நிரூபிக்கிறதுக்கு ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் ஒரு அளவுகோல் இருக்குது. இப்ப நாம செய்யக்கூடிய தவறுகளை நாளை மறுமை நாள்ல நமக்கு முன்னால அல்லாஹ் கொண்டு வருவான். எப்படி கொண்டு வருவான்னு பாருங்க. முதலாவது, நாம செய்யக்கூடிய அத்தனை செயல்களும் நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி, நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் சிறியதோ பெரியதோ அவை அனைத்தும் மலக்குமார்களால் பதிவு செய்யப்படுது. ஒரு பதிவேட்டில் எல்லாமே எழுதப்படுது. எல்லாத்தையும் அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறான், ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறான். இது அல்லாஹ்வுக்கு பெரிய பாரதூரமான விஷயம் அல்ல. இன்னைக்கு ஒரு சின்ன மெமரி கார்டு, அதுக்குள்ள எத்தனையோ ஆயிரக்கணக்கான விஷயங்களை நம்ம கொண்டு வர்றோம். அது மாதிரிதான் நம்ம செய்யக்கூடிய பாவங்கள், இந்த கோடான கோடி மக்கள் செய்யக்கூடிய அத்தனை பாவங்களும் மலக்குமார்களால பதிவு செய்யப்படுது. நாளை மறுமை நாள்ல இந்த பட்டோலைகள், இந்த மலக்குமார்களால் பதிவு செய்யப்பட்ட ஏடுகள் மனிதர்களுடைய கரங்கள்ல அல்லாஹ் கொடுப்பான். அந்த பட்டோலைகளை அல்லாஹ் கொடுத்து, அந்த பதிவேட்டை அல்லாஹ் கொடுத்து சொல்லுவான், இக்ரா கிதாபக, இக்ரா கிதாபக், இதான் நீ செஞ்ச அமல்களுடைய பதிவேடு, நீ செஞ்ச அமல்களுடைய ரெஜிஸ்டர், நீயே படித்துக்கொள், நீயே படி, நீ நல்லவனா கெட்டவனா எல்லாம் எழுதியிருக்கும் படி. அதை பார்த்துட்டு மனிதர்கள் சொல்வார்கள், மாலி ஹாதல் கிதாப், இது என்ன பதிவேடு, இது என்ன ரெஜிஸ்டர், லா துகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன், எந்த சின்ன விஷயத்தையும் எந்த பெரிய விஷயத்தையும் விட்டு வைக்கல, எல்லாத்தையுமே அது பதிவு செஞ்சிருக்குது என்று மனிதர்கள் கேட்பாங்க. இந்த பட்டோலை எப்படி கொடுக்கப்படும்? நீங்க நல்லவர்களாக இருந்தா கண்ணியமா உங்களுடைய வலது கையில கொடுக்கப்படும். நல்லவர்களா இருந்தா உங்க வலது கையில எல்லாம் கொடுப்பான். கெட்டவர்களாக இருந்தா, நிறைய பாவங்கள் செஞ்சிருந்தா இந்த பட்டோலை உங்களுடைய இடக்கரத்திலே தரப்படும். இது குர்ஆன்ல தெளிவாக இருக்குது. நல்ல மக்கள் அந்த பட்டோலையை பார்த்து விட்டு ஆனந்தப்படுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. எப்படி மாணவர்கள் பரீட்சை எழுதிவிட்டு அந்த பரீட்சையினுடைய ரிசல்ட் வரும்போது யார் நிறைய மார்க் எடுத்து பாஸ் ஆனாங்களோ அவங்க மகிழ்ச்சியில இருப்பாங்க, யார் ஃபெயில் ஆயிட்டாங்களோ அவங்க சோகத்தில் இருப்பாங்க. யாருக்கு வலது கரத்தில் பட்டோலை கொடுக்கப்படுமோ அவர்கள் சொல்வார்கள், இந்த நாள் வரும் என்று நான் நம்பி இருந்தேன், என்னுடைய ரப்பை சந்திப்பேன் என்று நான் நம்பி இருந்தேன், இந்த விசாரணை நாள் வரும் என்று நான் ஈமான் கொண்டிருந்தேன். அவருக்கு அதற்கான பரிசு தரப்படும். யார் பாவியோ அவனுக்கு இடது கையில தரப்படும் அவனுடைய பட்டோலை. அவன் இடகையில வாங்கிட்டு கை சேதப்படுவான். என்னுடைய இந்த தன்னுடைய பாவங்களை எண்ணி அங்கே வருத்தப்படுவான். ஆனால் அது வருத்தப்பட்டு பிரயோஜனப்படுகிற நேரம் அல்ல. இப்படி அல்லாஹ்தஆலா நம்ம செஞ்ச எல்லா விஷயங்களையும் இந்த பதிவேட்டில் அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கிறான். நாளைக்கு அல்லாஹ் உங்க கையில கொடுத்து நீங்களே படிங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். இப்ப நம்முடைய அருமை தாய்மார்கள் யோசிச்சு பார்க்கணும், காலையில எஞ்சதுல இருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் நாம என்ன செஞ்சோம்? நாளைக்கு அல்லாஹ் நம்ம கையில நம்ம பதிவேட்டை கொடுத்தா அதுல என்ன இருக்கும்? நம்ம குர்ஆன் ஓதுனதா, நாம திக்ர் செஞ்சதா, நாம நஃபிலான தொழுகைகள் தொழுதது, இவைகள் இருக்க போகிறதா? அல்லது அல்லாஹ் பாதுகாக்கணும், நாம வெளியே சுத்தினது, நாம டிவி பார்த்தது, நாம பிக் பாஸ்ங்கிற நிகழ்ச்சியை பார்த்தது, இதெல்லாம் இருந்தா என்ன ஆகும்? நமக்கு அது யோசித்து பார்க்கணும். ரெண்டுமே எழுதப்படும். எல்லா விஷயங்களும் ஒன்று விடாமல் பதிவு செய்யப்படும். நாளை மறுமை நாள்ல இதை அல்லாஹ் கொடுத்து நீயே படிச்சுக்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். இரண்டாவது, நாம செஞ்ச நன்மை தீமை அதெல்லாம் அல்லாஹ்தஆலா இரண்டாவது நமக்கு முன்னால எப்படி நிரூபிப்பான்னு தெரியுமா? நாளை மஹ்ஷர் மைதானத்துல நம்முடைய நாவுகள் பேசாது. இந்த உலகத்துல நாவால பேசுறோம். யாசின் சூரால ஓதலாம் நீங்க, அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், எல்லாருடைய வாயிலையும் அல்லாஹ் சீல் வச்சிருவான். எல்லாருடைய வாயிலையும் சீல் வைக்கப்படும். நாவு பேசாது. அங்க என்ன பேசும்? வதுகல்லிமுனா ஐதீஹிம், உங்களுடைய கரங்கள் பேசும். வதஷ்ஹது அர்ஜுலுஹும், உங்களுடைய கால்கள் பேசும். நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி. இந்த கையால எத்தனை பேரை அநியாயமாக அடிச்சீங்க, இந்த கையால எத்தனை பேருடைய பொருளை அபகரிச்சீங்க, இந்த கையால ஹராமான எத்தனை விஷயங்களை வாங்குனீங்க, இந்த கை நாளைக்கு பேசும். வதஷ்ஹது அர்ஜுலுஹும், உங்களுடைய கால்களும் பேசும். வாய்க்கு அல்லாஹ் முத்திரையிட்டுருவான். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், நாளை மறுமை நாள்ல உடம்புடைய எல்லா உறுப்புகளும் மனிதனுக்கு எதிராக சாட்சி சொல்லும். இந்த செவிகள் சொல்லும், இவன் ஹராமான விஷயத்தை கேட்டான்னு சொல்லும். நம்முடைய தோள்கள் பேசும், இந்த மனிதன் இந்த ஹராமான செய்யலான்னு சொல்லும். மனுஷன் கேட்பானா தன்னுடைய தோள்களை பார்த்து, எனக்கு எதிராகவே நீங்க சாட்சி சொல்றீங்களேன்னு சொல்லி, எனக்கு எதிராக நீங்க சாட்சி சொல்றீங்களேன்னு சொல்லி
தன்னுடைய தோள்களை பார்த்து மனிதன் கேட்பான். அந்த தோள்கள் சொல்லும், அன்தகன அல்லாஹுல்லதி அன்தக குல்ல ஷை. நாங்கள் என்ன செய்வது? அல்லாஹ் எங்களை பேச வச்சிருக்கிறான். இந்த உலகத்துல நாவு பேசுற மாதிரி நாளை மஹ்ஷர் மைதானத்துல உங்களுடைய தோள்கள் பேசும் உங்களுக்கு எதிராக. அப்படியானால் அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த உடல் உறுப்புகளால நீங்க என்ன தவறுகள் செஞ்சீங்களோ உங்களுடைய கண் அல்லாஹ்ட்ட சொல்லும், இந்த கண்ணை கொண்டு இவன் இந்த ஹராமான விஷயத்தை பார்த்தான், இந்த கண்ணை கொண்டுதான் இந்த ஹராமான விஷயங்களை அவன் பார்த்து கொண்டிருந்தான் என்று கண்ணு சொல்லும். காது சொல்லும், என்னென்ன தவறான விஷயத்தை கேட்டோமோ அதை எல்லா உறுப்புகளும் பேசும். மனிதன் அங்கே மறுக்க முடியாது. அல்லாஹ் ஆதாரத்தை கொண்டு வந்துறான். ஒரு பக்கம் நீ செஞ்ச அமல பாரு, உன்னுடைய பதிவேடு. இரண்டாவது இந்த உறுப்புகள் அத்தனையும் பேசும். கை, காலு, நாவை தவிர எல்லா உறுப்புகளும் பேசும். இது குர்ஆன்ல வருது.